தொகுதி முடிச்சுட்டு இன்னைக்கு 31வது தொகுதியா நம்முடைய கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து சங்கராபுரம் தொகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். நான் நிச்சயம் சொல்றேன், 30 தொகுதியில முடிச்சு 31வது தொகுதி நிச்சயம். இந்த 31 தொகுதியிலையும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி, நம்முடைய வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணி வெல்ல போவது உறுதி. கரெக்ட் தானே? நிச்சயம் பண்ணி காட்டிட்டீங்கல்ல. இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய கழக வெற்றி வேட்பாளர் டாக்டர் கலைஞருடைய அன்பையும் ஆசையும் பெற்ற டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய தமிழக முதலமைச்சர் தலைவருடைய அன்பு தம்பி, அவருடைய அன்பை பெற்றவர். எல்லாத்தை விட முக்கியம், இங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்கள், சங்கராபுரம் தொகுதி மக்கள் உங்களுடைய வெற்றியையும் ஆதரவையும் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு மலையரசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னம், நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கின்ற இந்த சிறப்பான ஏற்பாடை, இந்த சிறப்பான பிரச்சார நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் திரு ஏவா வேலு அவர்களே, இந்த பிரச்சார கூட்டத்தை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்துள்ள கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் சொல்ல போனா நேற்று காலையில தான் முடிவாச்சு. நேற்று காலையில தான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு மாலையில பிரச்சாரத்துக்கு வருவோம்னு முடிவாகி 24 மணி நேரத்தில் இவ்வளவு மிக சிறந்த ஏற்பாடு, கிட்டத்தட்ட ஒரு பிரச்சார மாநாடு போல இவ்வளவு சிறப்பா ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரே ஆற்றல் படைத்தவர் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன், என்னுடைய அன்பு அண்ணன் உதயசூரியன் அவர்களே. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்களே, மாநில மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அக்கா அங்கையர்கண்ணி அவர்களே, ஆறுமுகம், பாப்பாத்தி நடராஜன், கமருதீன் உள்ளிட்ட மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு ஆறுமுகம், அரவிந்தன், அன்புமணிமாறன், சின்னத்தம்பி, கிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்கள் திரு துரை தாகப்பிள்ளை, திரு ஜெயவேல், திரு கே எம் செந்தில்குமார் அவர்களே, ஒன்றிய குழு தலைவர் திலகவதி நாகராஜன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, கலைஞரணி மாநில துணை செயலாளர் சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சகோதரர் திரு எஸ் அருண்ராஜ் அவர்களே, மாவட்ட அனைத்து இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, ஐடி விங், வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய தோமுசா தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், அனைத்து அணிகளை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே, பிரதிநிதிகளே, இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தமிழ்நாட்டில் நம்மளோட கிட்டத்தட்ட 8 வருஷம் நம்மளோட கொள்கையோடு கூட்டணி செஞ்சக்கூடிய பயணம் செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணி, திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஆம் ஆத்மி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம், தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பெரிய இங்கு ஆயிரக்கணக்கில் திரண்டு வருகை தந்துள்ள, வரவேற்பு தந்துள்ள தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, தங்கைகளே, உங்க அத்தனை பேருக்கும் தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு நம்முடைய வேட்பாளர் அண்ணன் மலையரசன் அவர்களுக்கு நம்முடைய கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு இங்க சங்கராபுரம் வருகை தந்து உங்களை எல்லாம் சந்திச்சு, நான் தயவு செய்து நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும், அவரை வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு உங்களை கேட்கறதுக்காக நான் நினைச்சுக்கிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது, நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. என்ன முடிவு பண்ணிட்டீங்க? தேர்தல் முடிவையே பண்ணிட்டீங்க. கௌதம் சிகாமணி, சகோதரர் கௌதம் சிகாமணி ஜெயிச்சார். அப்போ நம்ம எதிரணியினர்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க. இந்த முறை நம்முடைய எதிரணியினர் பிரிஞ்சிருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. எனவே 4 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள்ல நம்முடைய அண்ணன் மலையரசன் அவர்கள் ஜெயிக்க வைப்பீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? உறுதியா 100% பண்ணுவீங்க?
இதே உணர்வு, இதே எழுச்சி, இதே வேகம், இதே உத்வேகம், இதே மாதிரி 8 நாள் இருந்தீங்கன்னா இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கு. இந்த 8 நாட்களும் அடுத்த 8 நாட்களும் இதே பிரச்சார யுக்தியை மேற்கொண்டீங்கன்னா நிச்சயம் உதயசூரியன் ஜெயிக்க போறது உறுதி. அண்ணன் மலையரசன் அவர்கள் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போறது உறுதி. செய்வீங்களா? ஏப்ரல் எந்த சின்னம் முடிவு பண்ணிட்டீங்களா? ஆனா இந்த கொடியை கொஞ்சம் இறக்குங்களா, கொடியை கொஞ்சம் மடிச்சு வைங்க. எந்த சின்னம் முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? கையை தூக்கி காட்டுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேர்தல் வாக்கு பெட்டியில 2வது இடத்துல அண்ணன் மலையரசனோட பேர் இருக்கும். அவருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். இருங்க, பேசி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அது அந்த உதயசூரியன் சின்னம் பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல நீங்க அமுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் தான் நீங்க போடுறீங்கல்ல ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வைக்கணுமா வேணாமா? ஏன்னா அவர் மட்டும் தொடர்ந்து நமக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காருல்ல. நாம அப்பப்போ அவருக்கு ஞாபகப்படுத்தணும்ல, தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் இருக்கு, நாங்க இங்க சுயமரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாங்க சமூக நீதியோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அப்பப்போ ஒன்றிய பிரதமர் மோடிக்கு நம்ம வேட்டு வைக்கணுமா வேணாமா? நான் ஒண்ணு கேட்கிறேன். மிக்ஜாம் புயல் வந்தது, வந்து எட்டி பார்த்தாரா? கொரோனா வந்ததே எட்டி பார்த்தாரா? 6 மாசம் கோவிட்ல எல்லாரையும் சிறைப்படுத்தி வச்சாரு. எல்லாரையும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, யாரையாவது வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்வேன்னு சொல்லி 6 மாசம் எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சார். ஞாபகம் இருக்கா? வந்து ஆறுதல் சொன்னாரா? இழப்பீடு தொகை கொடுத்தாரா? மிக்ஜாம் புயல் வந்தது வந்தாரா? டெல்டா பகுதியில் கஜா புயல் அடிச்சது வந்தாரா? நம்முடைய கல்வி உரிமையை பறிச்சு 22 உயிர்கள் அரியலூர் மாவட்டத்தில் அனிதால ஆரம்பிச்சு இன்னைக்கு சென்னையில ஜெகதீசன் அவருடைய தந்தை செல்வசேகர் குடும்பத்தை 23 குழந்தைகளை 22 குழந்தைகள் இருந்திருக்கோம். ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வு எழுந்திருக்கோம். வந்து ஆறுதல் சொன்னாரா? இப்ப மட்டும் வராரு. ஏன் வராரு? நம்மளெல்லாம் பார்த்தா அவருக்கு இழிச்சவாய் மாதிரி தெரியுது. நம்ம என்ன பண்ணோம்? நாம அவரை இழிச்சவாய் ஆக்கணும். பண்ணுவீங்களா? நம்முடைய அதே போல இன்னொரு வித்தியாசத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லணும். 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழக வேட்பாளர் அண்ணன் உதயசூரியன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு நான் வந்திருந்தேன். நீங்க நிச்சயம் அவரை வெற்றி பெற செய்வேன்னு எனக்கு உறுதிமொழி கொடுத்தீங்க. நீங்க சொன்ன காப்பாத்திட்டீங்க. கிட்டத்தட்ட 46,000 வாக்கு வித்தியாசத்தில் அவரை மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுத்தீங்கன்னா அதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய கழகத்தினர், கழக நிர்வாகிகள், தோழமை கட்சியை சேர்ந்த தம்பிகள், நீங்க அத்தனை பேர் தான் காரணம். நீங்க இல்லாம அந்த வெற்றி கிடையாது. அதற்கு ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 100 முறை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய சங்கராபுரம் சட்டமன்றத்துக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள், கள்ளக்குறிச்சி முதல் சங்கராபுரம் வழியாக மூங்கல் துறைப்பட்டு வரை ரூபாய் 126 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை 4 வே அமைக்கும் பணி இப்பொழுது நடைபெற்று வருகிறது. சங்கராபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனம் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழில்நுட்ப மையம் அமைக்கப்பட்டுள்ளது. சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12 உயர்மட்ட மேம்பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. இதெல்லாம் இந்த 3 வருஷங்கள்ல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர்கிட்ட சொல்லி செஞ்சிருக்கக்கூடிய பணிகள். சில பணிகள் மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். அதே நேரத்தில் வாக்குறுதிகள் நம்முடைய தலைவர் அவர்கள் எப்பவுமே முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொல்வார், தேர்தல் வாக்கியை வெளியிட்டு சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளை மட்டும் அண்ணா பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இருந்தேன், தயவு செய்து அவர் சொன்ன வாக்குறுதிகள் சில மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புகிறேன். சங்கராபுரத்துல அரசு கலை கல்லூரி சீக்கிரம் கொண்டுவரப்படும். சங்கராபுரத்துல அனைத்து காவல் நிலையம் அமைக்கப்படும். கல்வராய மக்கள் பயிர் முறையான பழமை கோயில்கள் மக்கள் பயன்பாடு சின்ன சேலம் பகுதியில் கொண்டு வரப்படும். அவர்கள் சேர்க்கக்கூடிய
தேர்தல் வாக்குறுதி. இது மட்டும் இல்ல, நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா அதற்கும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கார் தலைவர் அவர்கள். 4 நாட்களுக்கு முன்பு 3 நாட்கள் முன்பு காங்கிரஸ் பேர் இயக்கம் அவங்களும் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை வழிமொழிஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன வாக்குறுதி நான் சொல்லிடுறேன். பெண்கள் வந்திருக்கீங்க, மகளிர் இவ்வளவு வந்திருக்கீங்களே, 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450 ரூபாய். இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200 ரூபாய். ஏத்துனது யாருமா? எவ்வளவுமா ஏத்திருக்காரு? கிட்டத்தட்ட 800 ரூபாய் ஏத்திருக்காரு. இப்போ உங்களை ஏமாத்தணும்னு தேர்தல் வருது நாடகம் ஆடி 100 ரூபாய் கம்மி பண்றேன்னு போய் சொல்லியிருக்காரு. பரிசு மழைன்னு சொல்லியிருக்காரு. ஏமாந்துருவீங்களா? ஆனா நம்ம தலைவர், கழக தலைவர் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் விலை நிச்சயம் 500 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? கலைஞர் தலைவர் செய்வார், நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார். நம்பிக்கை இருக்கா? 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்து சுங்கச்சாவடிகள் இருக்குல்ல, அனைத்து டோல் பூத்தையும் அகற்றுவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை இருக்கா? இதெல்லாம் ஏன் தலைவர் செய்வான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, 2021 தலைவர் அவர்கள் மக்களுடைய அன்பை பெற்று, உங்களுடைய வாக்குகளை பெற்று, உங்களுடைய ஆதரவை பெற்று தமிழக முதலமைச்சரா அமர்ந்தார். கரெக்டா? யார் காலையாவது போய் பிடிச்சாரா? தவழ்ந்து போனாரா? டேபிள் சேர் கடியில போனாரா? அப்படி போனவர் யாரு? மறக்க முடியாத போட்டோம். இப்படிதான் அவர் முதலமைச்சரானாரு. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மட்டும் இல்லாம இந்திய அரசியல் வரலாற்றிலே இல்ல, உலக அரசியல் வரலாற்றிலே யாராலையும் மறக்க முடியாத திரைப்படம் புகைப்படம்னா இதான். கீழே படுத்திருக்காரு. யாருன்னு தெரியுதா? யாருன்னு? தலைவர். இப்போ அவருக்கு செல்ல பேரே வச்சுட்டார். என்ன? பாதம் தாங்கி பழனிசாமி. இனிமே நீ எடப்பாடி பழனிசாமி கிடையாது, பாதம் தாங்கி பழனிசாமி. தேவை 2 கால், அவ்வளவுதான். இதை காட்டுனதுக்கு, இதை சொன்னதுக்கு தாம்மா பத்திரிகை நண்பர்கள் போய் கேட்டாங்க, என்னங்க உதயநிதி ரொம்ப உங்களை கிண்டல் பண்றாரு, ரொம்ப கிண்டல் பண்றாரு, போன போட்டோ தான் காட்டுறாரு. பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு, ஆமா தவழ்ந்து தான் போனேன், என்ன தப்பு? நடுவில் 3 சேர் இருந்தது, அதுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் இருந்தது, அப்புறம் அந்த அம்மா காலை போய் நான் எப்படி பிடிப்பேன்? தவழ்ந்து போனதானே பிடிக்க முடியும் அப்படின்றாரு. இப்படி சசிகலா அம்மாவுடைய காலை பிடிச்சி முதலமைச்சராகி அந்த அம்மாவுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்திய மக்களுக்கே ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சவர்னா திரு பாதம் தாங்கி பழனிசாமி தான். ஒன்றிய அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் ஆதரிச்சு, அது மக்கள் விரோத திட்டங்கள் தான் அனைத்துமே, சிஏஏ சட்டமா இருக்கட்டும், நீட் தேர்வா இருக்கட்டும், அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து அதை ஆதரிச்சு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சவர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் 2021 ஆட்சி அமைச்சாரு. ஆட்சி அமைச்சு முதல் வாக்குறுதி என்ன? முதல் நாள் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்து 5 கையெழுத்து போட்டார். முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? தேர்தல் வாக்குறுதியில் அவர் சொன்ன வாக்குறுதி, பெட்ரோல் விலையை நான் 3 ரூபாய் கம்மி பண்றேன்னு சொன்னாரு. பண்ணாரா இல்லையா? முதல் நாள் ஆட்சி ஏற்ற முதல் நாளே பண்ணாரு. அதே மாதிரி மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. பண்ணாரா இல்லையா? ஒவ்வொரு மகளிரும் ஒவ்வொரு மாசம் கிட்டத்தட்ட 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. இப்ப எங்க பார்த்தா பிங்க் பஸ் தான். நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப கிட்டத்தட்ட மக்களும் மகளிரும் அது பிங்க் பஸ்ன்னு கூப்பிடுறது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இப்ப அந்த திட்டத்தை, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை, நம்முடைய பக்கத்து மாநிலம் கர்நாடக மாநிலம் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கு. இதுக்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. மொத்தம் 465 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க. இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் மகளிர் 6 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், பெண்கள் படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு வந்து படித்தா மட்டும் பத்தாது, கல்லூரிக்கு போகணும், கல்லூரியில் படித்தா மட்டும் பத்தாது, வேலைக்கு போகணும், சொந்த காலில் நிற்கணும்னு தலைவர் புதுமை பெண் ஒரு திட்டம், அதாவது அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போய் படித்தா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாணவிக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக தலைவர் 3 லட்சம் மாணவிகளுக்கு ஒரு வருஷம் வழங்குறாரு.
இந்த வருஷம் மட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 4000 மாணவிகள் மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், இது இந்தியாவிலே நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தான் முதல்ல ஆரம்பிச்ச திட்டம். அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். நீங்க குழந்தைங்களை 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா போதும், காலையில தரமான உணவை நான் கொடுக்கிறேன், அதன் பிறகு கல்வியை நான் கொடுக்கிறேன்னு நம்முடைய முதலமைச்சர் ஆரம்பிச்சு வச்ச திட்டம் தான் இந்தியாவிலே முறையா முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, தைரியமா அனுப்புறாங்க, என் குழந்தைய பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைக்கு தரமான சாப்பாடு கொடுத்து கல்வி கத்து கொடுக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு. இப்ப எல்லாரும் கேட்கறாங்க இல்லமா, அது என்னங்க புதுசா சொல்றீங்க திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசுன்னு? நான் சொல்லட்டுமா திராவிட மாடல் அரசுனா என்னன்னு? இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இத தெலுங்கானா மாநிலம் கர்நாடகா மாநிலத்துல விரிவுபடுத்திருக்கிறாங்க. இப்படி நம்மளுடைய திட்டத்தை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் விரிவுபடுத்துறாங்கல்ல, மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கும்ல, இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு, இதற்கு பெயர் தான் நம்முடைய முதலமைச்சருடைய பெருமை. அது மட்டும் இல்லமா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, கனடா நாடு இருக்கு, இந்தியாவில் மட்டும் இல்ல, கனடா நாடு தெரியுமா? அமெரிக்கா பக்கத்தில் இருக்கு நாடு, ஒரு கனடா நாடு மிகவும் வளர்ச்சி அடைஞ்ச நாடு. அங்க அந்த நாட்டினுடைய பிரதமர், அவர் பேர் ஜஸ்டின் ட்ரூடோ, அவர் 2 நாளுக்கு முன்பு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மிக சிறப்பான திட்டம், அதனால கனடா நாட்டில் நான் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துறேன்னு கனடா நாட்டு பிரதமர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு பேர் தாமா திராவிட மாடல் அரசு. எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருக்கும்ல, நம்ம திட்டங்களை பார்த்து மற்ற மாநிலங்களை செயல்படுத்துறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இப்போ அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் தினமும் இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தில் தினமும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை 54,000 மாணவர்கள் திட்டத்தில் சாப்பிடுறாங்க. 54,000 மாணவர் திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. கடைசியா நீங்க அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்க திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு, அனைத்து தகுதியுள்ள இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும்னு, உரிமை தொகையாக வழங்கப்படும்னு உத்தரவாதம் கொடுத்தார். கடும் நிதி நெருக்கடி மத்தியிலையும் நம்முடைய தலைவர் சென்ற செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு இந்த மாசம் வரைக்கும் மாசம் 15ஆம் தேதியானா டான்னு அந்த 1,16,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் அவங்களுடைய பேங்க் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். 1,60,00,000 பேர்ல வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு இப்போ வரைக்கும் 1,16,00,000 மகளிருக்கு இந்த திட்டம் வழங்கப்படுகிறது. விரைவில் இது சரி செய்யப்பட்டு சின்ன சின்ன குறைகள் இருக்கு, வெரிஃபிகேஷன் செஞ்சு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் இந்த 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை நிச்சயம் கொடுப்பார். நம்பிக்கை இருக்கா? இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை சொல்லிட்டு இருக்கோம், நாம என்னென்ன பண்ணியிருக்கோம், நாம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு. ஆனா ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா? 2019ஆம் ஆண்டு வந்தாரு, தேர்தல் நேரம் ஜனவரி மாசம் 27ஆம் தேதி வந்து 27ஆம் தேதி வந்து என்ன பண்ணாரு? திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மதுரையில ஒன்றிய அரசு நிதியில எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு கல்லுதமா வச்சாங்க, இந்த கல்லுதான், ஒரே ஒரு கல்லை மட்டும் வச்சுட்டு இதான் எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வச்சது ஒரு கல், அதை நான் பிடிங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்லை காணும் தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நிச்சயமா நான் கல்லை திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு. ஆனா பாருங்கம்மா, தமிழ்நாட்டில் வந்து அடிக்கல் நாட்டினது 2019ஆம் ஆண்டு. அதன் பிறகு பாஜக ஆளுகின்ற 6 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1 ரூபா கூட ஒதுக்கீடு செய்யல, 1 ரூபா கூட ஒதுக்கீடு செய்யல. இப்போ ஒன்றிய பிரதமர் மோடி இருக்கார்ல, அவருக்கு நான் ஒரு செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கேன். நீங்க இனிமே அத்தனை பேரும் அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். சரியா? கூப்பிடுறீங்களா? என்னது எவ்வளவு? இனிமே ஒன்றிய பிரதமர் என்னன்னு கூப்பிடுவீங்க? என்னன்னு கூப்பிடுவீங்க? இனிமே அவன் மிஸ்டர் 29 பைஸ், திரு 29 பைசான்னு கூப்பிடுங்க.
அப்பதான் அவருக்கு மண்டையில உரைக்கும். ஏன்னு சொல்லட்டுமா? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, நாம தமிழ்நாட்டில இருந்து அனைவருமே வரி கட்டுறோம். ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் வரி கட்டுறோம். கரெக்டா? ஒவ்வொருத்தரும் ₹1 ஒன்றிய அரசு கொடுத்தா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க? வெறும் 29 பைசா. நாம கொடுக்கறது ₹1. நமக்கு எவ்வளவு தரணும்? ₹1 தரணும் இல்ல? ஆனா நமக்கு தர்றது 29 பைசா. ஆனா உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்குல்ல, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அங்க ஆளுங்கன்றது பாஜக ஆட்சி. முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத். உத்தரப்பிரதேச மாநிலங்கள்ல அவங்க கொடுக்கிற ₹1 ஜிஎஸ்டி வரிக்கு அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? ₹3. அவங்க கொடுக்கிறது ₹1, திருப்பி கொடுக்கிறது ₹3. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ? 29 பைசா. பீகார் மாநிலம் தெரியும்ல, அதுவும் பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலம். அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார். அந்த மாநிலத்து மக்களும் ₹1 நிதி கட்டுறாங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அந்த மாநில மக்களுக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தராங்க? ₹7. ₹1 கொடுத்தா பீகாருக்கு ₹7, ₹1 கொடுத்தா உத்தரப்பிரதேசத்துக்கு ₹3. தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரோட அப்பா வீட்டு காசை எடுத்து பீகாருக்கு யூபிக்கு கொடுக்குறீங்க? நீங்க கட்டியிருக்கக்கூடிய, நாம கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை எடுத்துதான் அந்த மாநில மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாடு என்ன ஆனாலும் அவருக்கு கவலை கிடையாது. சென்ற வருஷம் குஜராத்தில் ஒரு வெள்ளம் வந்ததுமா. வெள்ளம் வந்த அடுத்த நாள் முதலமைச்சர் கேட்க கூட இல்லை. வெள்ளம் வந்த அடுத்த நாள் தனி விமானத்தில் போய் அங்க இறங்கி 1000 வந்தாரு. இப்போ மிக்ஜாம் புயல் அடிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டிசம்பர் மாசம் சென்னையை சுற்றி 4 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலைவர் அவர்கள் ₹6000 இழப்பீடு கொடுத்தார். திருநெல்வேலியில தூத்துக்குடியிலும் பல வீடுகள் இடிஞ்சிருச்சு. இடிஞ்சு போன அத்தனை வீடையும் புது வீடு கட்டி கொடுத்தார் தலைவர் அவர்கள். நலத்திட்ட உதவிகள், அரசு திட்டங்கள் கொடுத்திருக்கோம். ஆனா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு இந்த இழப்பீடுக்கு இதுவரைக்கும் ஒரு பைசா கூட நம்ம கொடுக்கல. வெறும் 29 பைசா வச்சுக்கிட்டு நம்முடைய தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு சாதனைகளையும் செஞ்சுட்டு வராங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பிரதமர், தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பிரதமர் வந்தார்னா நம்ம தலைவர் இன்னும் நிறைய திட்டங்கள் கொடுப்பாரா மாட்டாரா? இப்ப அது யார் கையில இருக்குன்னா உங்க கையில இருக்கு, தமிழ்நாட்டு மக்கள் கையில இருக்கு. நீங்க ஏப்ரல் 19 வாக்குச்சாவடிக்கு போய் ஜெயிச்சாச்சா? டிக்ளேர் பண்ணியாச்சா? நான் 4 காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு நியூஸ் சேனல் பார்ப்பேன். கள்ளக்குறிச்சி தான் முதல்ல பார்ப்பேன். ஜெயிக்க வச்சிருவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். இன்னும் சொல்ல போனா உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொன்னா தலைவருடைய மகனாக கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் மலையரசன் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற வைங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.